श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। सद्गुरु साईनाथரின் அனுகிரகத்துடன் ஆச்சாரிய ஸ்ரீ ஏக்கிராலா பரத்வாஜ மாஸ்டர் அவர்களின் நல்லாசிகளுடன் நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்க மகா யஜ்ஞத்தில் சுவாமி சமர்த்த அவர்களின் சரித்திரத்தை கேட்டுட்டே வருகின்றோம். சுவாமி என்றால் தந்தை, சர்வத்துக்கும் எஜமான், சாமர்த்தியம் கொண்டவர் என்ற பொருட்கள் உள்ளதாக கடந்த வாரம் நாம் கேட்டோம். சத்குருவை வருஷத்துல 2 முறை தரிசிக்கணும் என்றது வழக்கம். ஆனா அக்கல்கோட் சுவாமி சரித்திரத்துல 3 முறை தரிசிக்கணும் என்று சொல்லியிருக்கிறாங்க. சத்குரு தரிசனம் என்பது பாமர மக்களையும் கூட மகான்களாக மாற்றிவிடும். தத்தாவதாரம் அவங்களுடைய முக்கியத்துவம் இல்ல அவங்களுடைய விசேஷ தன்மை அப்படின்னு சொன்னா, பாமர மக்களுக்கும் நல்ல ஞானத்தை தந்து அந்த ஞானத்தினால் அவர்களும் மகான்களாக மாற்றி அந்த மகான்களையும் தன்னுடைய ரூபமாக எண்ணி அவர்கள் சேவை கூட செஞ்சிருக்கிறாங்க. இது எல்லா மகான்களின் சரித்திரத்திலும் உள்ளது. கடந்த சில வாரங்களாக நாம் அக்கல்கோட் மகாராஜால் பரிபூர்ணம் பெற்று மகான்களாக போற்றப்பட்ட நிறைய பேரின் சரித்திரத்தை கேட்டுக்கொண்டே வருகின்றோம். அவர்களுக்கு எப்படி சாதாரண பாமர மக்கள் தான், அவரை தரிசிக்க சென்ற பாமர மக்கள் தான், கோரிக்கைகளோடு சென்றவங்க தான். என்ன எது கேட்டு போனாங்கன்னா, லௌகீகமான சுகங்கள், செல்வம், புகழ், இதை கேட்டு போனவங்க தான். ஆனா மகான்களாக மாறினார்கள். எப்படி எப்படி இது சாத்தியம்? ஒரு மகானின் தரிசனம் நமக்குள்ள இருக்கிற பூர்வ ஜென்மாவின் ஆற்றலையும் ஞானத்தையும் வெளிப்படுத்தும். எப்போ அவர் மேல பரிபூர்ணமான விசுவாசம் கொண்டிருக்கும் பொழுது அது நடக்கும். சத்குருவை வருஷத்துல 2 முறை தரிசிக்கணும். பாருங்க, நமக்கு நம்ம பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள், அவர் நாம் கஷ்டப்பட்டு ஒரு நாள் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேடி போகாமல், மாஸ்டர் அவர்களின் ஜெயந்தி அக்டோபர் 30 அன்னைக்கு ஒரு தரிசனம், மாஸ்டர் அவர்களின் ஆராதனை ஏப்ரல் 12, அங்கிருந்து இங்கிட்டு 6 மாசம், இங்கிருந்து அங்கிட்டுக்கு 6 மாசம். கரெக்டா? இந்த 2 விசேஷங்களுக்கும் போய் மாஸ்டர் தரிசனம் பண்ற பாக்கியம் நம்ம அனைவருக்கும் மாஸ்டர் மிக எளிதாக கொடுத்திருக்கிறார். சரி, ஐயோ நாம போகலையே நினைச்சுக்காதீங்க. நம்ம சத்சங்கத்துல ஒருத்தர் போனாலும் நம்ம அனைவருக்கும் அனுகிரகம் கிடைக்கும். இன்று அகில பாரத சாய் மாஸ்டர் பக்த சம்மேளனம் பவனி ஆரம்பித்துள்ளது. அதுல நாம் இல்லை என்ற கவலை வேண்டாம். ஏன்னா அங்க இருக்கின்ற அனைவரின் மனசுக்குள்ள நாமளும் இருப்போம். கடவுள் எப்பவுமே நமக்குள்ளேயும் இருக்கிறார். ஆகையா அனுகிரகம் என்றது நம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மிக எளிமையாக கொடுத்தவர், கொடுத்து கொண்டே இருப்பவர் ஆச்சாரியா ஸ்ரீ ஏக்கிராலா பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள். அந்த சத்குரு தரிசனத்துக்கான முக்கியத்துவத்தை இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். சுவாமி சமர்த்த தரிசனம் பண்றதுக்காக ஒரு சமையல் செய்கின்ற பிராமணர் ஹரிபாபு கூட லக்ஷ்மண் என்றார் 3 பேரும் சேர்ந்து சுவாமி கிட்ட வராங்க. சுவாமி லக்ஷ்மணை பார்த்துட்டு சிரிச்சுட்டே, வியாபாரத்துல நஷ்டம் வந்ததா, வேண்டிட்டு பிறகு லாபம் வந்ததா,
அப்படின்னுட்டு ஒரு நொடி யோசிச்சு, போங்கடா திருட்டு பசங்களா அப்படின்னு திட்டினாராம். சொன்ன உடனே இவங்களுக்கு ஆனந்தம், திட்டின உடனே ஒரு ஆச்சரியம். அந்த இதுக்கு ஆச்சரியம்னா, அந்த வார்த்தை கேட்ட அடுத்த நொடியில அவங்களுக்கு சமாதி நிலை கிடைச்சதாம். சமாதி நிலை அடிக்கடி நம்ம சசங்கத்துல கேள்விப்பட்டுட்டே இருப்போம். என்னது சமாதி நிலை அப்படின்னா, இந்த உலகம் முழுவதும் ஒரு ஆற்றல் நிரம்பிருக்கு. அந்த ஆற்றலை தான் நாம் கடவுள் என்று சொல்றோம். அதுதான் சைதன்யம் அப்படின்னு சொல்றாங்க. இன்விசிபிள் பவர் அப்படின்னுட்டு சயின்ஸ்ல சொல்றாங்க. எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான்ஸ் இதுதான் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க இல்லையா. இது அந்த சைதன்யம் எப்படி இருக்கோ அந்த சைதன்யத்துல ஐக்கியமாகிறது. அப்படின்னா அங்க உருவம் தெரியாது, பேர் என்றது தெரியாது. எல்லாமே இப்போ மில்கி வேஸ் நம்ம வந்து சினிமால நிறைய கிராஃபிக்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம். ஃபுல் ஆஃப் அப்படிதான் இருக்கும். நாமளும் அதுல ஒன்னா தெரியுமே தவிர இந்த தேகம் இதுவுமே அங்க ஃபீல் ஆகாது. அதுதான் சமாதி நிலைன்னு சொல்றாங்க. அது கிடைச்சதா அவங்களுக்கு. பாருங்க, பூர்வ ஜென்மத்துல எவ்வளவு சாதனை பண்ணிருந்தா அந்த நிலையை வந்து பெற முடிஞ்சது. தரிசனம் பண்ண உடனே. நாம இன்னும் பால்வெடியில தான் படிக்கிறோம் அப்படின்னுட்டு அடிக்கடி சத்சங்கத்துல கேட்போம். ஏன்னா நாம் அனைவரும் கூட ஷிரடிக்கு போயிருப்போம். சில பேருக்கு பாபாவை பார்த்த உடனே ஆனந்தம் வந்திருக்கலாம், சில பேருக்கு அழுக வந்திருக்கலாம், சில பேர் ஆனந்தத்திலையும் தாங்க முடியாத அந்த ஆனந்த கண்ணீர் வந்திருக்கலாம். ஆனா அந்த சமாதி நிலை என்பது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, முன்பிறவிலையும் சாதனை செஞ்சவர்களுக்கு கிடைக்கும். நம்ம பிளே ஸ்கூல்ல தான் இருக்கிறோம். விளையாட்டுத்தனமா ஏதோ 1 மணி நேரம் இல்லைன்னா வாரத்துல 2 மணி நேரம் கஷ்டமாப்பட்ட 2 மணி நேரம் இல்லைன்னா வாரத்துல 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றோம். அந்த நிலையை பெற்றதுக்கு பிறகு ஹரிபாபுக்கு என்ன ஆச்சு, எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல. உடனே சுவாமி தரிசனம் பண்ணோம், சுவாமி தரிசனம் பண்றோம்னுட்டா கோரிக்கை வந்து அதிகமாக்கி கொண்டே இருந்தது. உடனே எல்லாத்தையும் விட்டுட்டார். அவருக்குன்னு இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டார். சுவாமிக்கு வெள்ளியில பாதுகைகள் செஞ்சு அக்கல்கோட்டுக்கு வந்துட்டார். சுவாமி அந்த பாதுகைகளை வாங்கி 2 வாரங்கள் போட்டுக்கிட்டாராம். இங்க பாருங்க, ஹரிபாவும் எப்படி அக்கல்கோட்டுக்கு போனார்னா, இந்த லக்ஷ்மண் என்ற ஒருத்தர் அவர் சொல்றாரு, அவருக்கு வந்து வியாபாரத்துல நஷ்டம் வந்துடும். சுவாமிக்கு வேண்டிப்பார், எனக்கு திரும்பி இதுல லாபம் வந்தா, எனக்கு நல்ல வழி கிடைச்சா நான் வந்து அக்கல்கோட்டுக்கு வந்து தரிசனம் பண்ணிக்கிறேன் வேண்டிப்பார். அவர் வேண்டதுனால அவருக்கு திருப்பி லாபம் வரும். அது இவர் வந்து ஹரிபாவுக்கு சொல்வாரு, இந்த மாதிரி நான் நஷ்ட போனேன் இல்லையா, இப்போ வந்து திருப்பி எனக்கு நல்ல நிலை கிடைச்சிடுச்சு, என்னோட நிலைமை மாறிடுச்சு, அதனால நான் சுவாமி தரிசனத்துக்கு போறேன்னு உடனே இவருக்கும் லௌகிகமா அந்த செல்வம் கேட்கறதுக்கு தான் கிளம்பினார் ஹரிபாவும். ஆனா சுவாமியை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் அந்த பிரம்ம சாட்சா்காரம், அதாவது அந்த சமாதி நிலை, உண்மையான சைத்தன்யம் எது இருக்கோ அதுல சில நொடிகள் அவங்களை இருக்க வச்சதுனால வேற என்ன கேட்க முடியும். தெய்வத்தையே நேரா பார்த்தாச்சு, தெய்வத்துக்குள்ள நாம் ஒன்றென்ற ஃபீல் வந்தாச்சு. பிறகு என்ன கேட்பார் அவரு? வீட்டுக்கு போனாலும் மனம் நிக்கல, நேரம் ஓடுது, சுவாமியை பார்க்கணும் சுவாமியை பார்க்கணும்னு இருக்கிறது எல்லாமே. அப்படின்னா குடும்பம் செல்வம் எல்லாமே ஒப்படைச்சிட்டு ஒரு வேண்டி பாதுகைகளை செஞ்சுக்கிட்டு வந்துட்டாரு. அவருடைய பாவனை எவ்வளவு தூய்மையாக இருந்தால், அட்லீஸ்ட் சுவாமி வந்து கௌபீனம் கூட அணிய மாட்டார், அப்படின்னு வெள்ளி பாதுகைகள் வந்து போட்டுக்கிட்டாரு. இதுக்காக அவருடைய பாவனைக்கு கட்டுப்பட்டு சுவாமி போட்டுக்கிட்டார். கிட்டத்தட்ட 2 வாரங்கள், 2ன்னு பார்த்தா 2 தான், 14 நாட்கள். ஹவர்ஸை பார்த்தா இன்னும் அதிகம். அவர் கையால செஞ்சு எடுத்துன்னு வந்த அந்த பாதுகைகள் சுவாமி அணிந்திருந்தார். ஏன்னா சத்குருவின்
பார்வைப்பட்டாலே போதும் இல்லையா? அதாவது அவருடைய ஸ்பர்சியமே அதுல இருந்திருக்கு. அது அந்த பாதுகைகளை வாங்கணும்ட்டு நிறைய பக்தர்கள் போல் இருப்பவர்கள் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தாங்களாம். அந்த பாதுகைகள் சுவாமி கிட்ட இருந்து நாம் வாங்கிக்கணும்ன்ற எண்ணமும் சில பேருக்கு இருந்துதான். சுவாமி கேட்ட பக்தர்களுடைய என்ன சொன்னா, அது என் ஆத்மலிங்கம் போன்றவை, நான் யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்லிட்டார். 15வது நாள் சுவாமி ஹரிபாவைய கூப்பிட்டு, நீ இங்க செஞ்சிட்டு இருந்த மற்ற வேலைகள் எல்லாமே நிறுத்திட்டு என்னுடைய குழந்தையாக மாறிவிடுன்னு சொல்றார். பாருங்க எவ்வளோ பாக்கியம். நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி கேட்டோம், ஒரு மகான் நம்ம பேர் வச்சு கூப்பிட்டாலே பெரிது, உருவ வச்சு கூப்பிட்டா மகாபாக்கியம்னு கேட்டோம். என்னுடைய குழந்தையாகி விடுந்ததா? சமுத்திர கரையில் வந்து நீ வந்து ஒரு மடத்தை வந்து சாவி, அங்க என்னுடைய தர்ம பதாகத்தை நீ பறக்க விடு, தர்ம கொடியை பறக்க விடு அப்படின்ட்டு சுவாமி சொல்றாராம். இங்க மடம்னா சத் சங்கம். எதுக்காகனா அங்க வந்து அந்த தர்ம பிரச்சாரம்னு சொன்னா தர்மம் எது இருக்கோ அதுதான் அங்க போதித்து கொண்டே வந்தாரா அவர். ஹரிபாபு கிட்ட 3 முறை தோப்பு கர்ணம் போட வச்சாரு. அந்த பாதுகைகள் அவர் கையில ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டாரு. காலில் அணிந்திருந்தாரு இல்லையா, அந்த பாதுகைகள் ஹரிபாபு கிட்ட கொடுத்துட்டு, இது நீ எங்க ஒரு சத்சங்க மடத்தை ஆரம்பிக்கிறியோ அதுல இந்த பாதுகைகளை வச்சு பூஜை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இங்க இன்னொரு சின்ன விஷயமும் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் இரவு சுவாமி தூங்கிட்டு இருந்தவரு எந்திரிச்சிட்டு ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு சங்கு பிடிச்சுக்கிட்டு அந்த மரத்தை 3 முறை அடிச்சுட்டு, இந்த இடத்த விட்டு போ, இதுக்கு கீழே என்னுடைய குழந்தைகள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாராம், கத்துறார். அந்த சவுண்டுக்கு ஹரிபாவுக்கு முழிப்பு வந்தது. அந்த நேரத்துல இருந்து சுவாமி சேவை செஞ்சுட்டே, அதாவது பாத சேவை கால் பிடிச்சு கொடுத்துட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கார். எல்லாரும் தூங்குறாரு இல்லையா, சுவாமி நிறைய ஆன்மீக ரகசியங்களை வந்து அவருக்கு சொன்னார். அவருக்கு ஒரு அங்கேன்னு சொல்லுவாங்கல்ல, லெங்தா இருக்கிற ஒரு ஷர்ட், சன்னியாசி அணியும் துணிகள், இது எல்லாமே கொடுத்துட்டு இந்த சம்சாரத்தை விட்டு விடு அப்படின்னு சொல்றாராம். உடனே நமக்கு ஒரு டவுட் வரும், அவர் தான் வீடு வாசல மக்களை எல்லாரும் விட்டுட்டு தானே வந்தாரு, திருப்பி என்ன இந்த சம்சாரத்தை விட்டு விடுன்னு சுவாமி சொல்றாரு அப்படின்னு டவுட் வரும். சம்சாரத்தை விட்டு விடுனா அந்த ஊர் விட்டு போகிறதோ, இல்ல சுத்தி இருக்கிற மக்களை வந்து விட்டு விடுறதோ, அங்க இருக்கிற பக்தர்களை விட்டு போறதோ, இல்ல நம்ம உணவை விடுறதோ, இப்படி கிடையாது. மனசுக்குள்ள அந்த பாவனைகளை முழுமையாக நீக்கிவிடு. இனி இந்த தேகம், இந்த உயிர் மக்களுக்காகவே, நாட்டுக்காகவே, உலகத்திற்காகவே, உலக க்ஷேமத்திற்காகவே எண்ணம் கொண்டு இரு. அதுதான் அர்த்தம், சம்சாரத்தை விட்டுவிடு. இது சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லிக்கலாம். எப்படின்னா, தண்ணிக்கு மேல் படகு இருக்கலாம், படகுக்குள்ள தண்ணி இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இங்கேயே வாழ், ஆனா இது மனசு அளவுல இதுல வச்சுக்காத. மக்களை பார்க்காம எப்படி தர்ம பிரச்சாரம் செய்ய முடியும்? ஆக்சுவலா சம்சாரம் அப்படின்னா இந்த உலகம் என்ற இன்னொரு பொருளும் உண்டு. வெளிப்படையாக நீ எதை பார்க்கிறாயோ அதெல்லாம் பொய் என்ற எண்ணத்துடன் உலக நன்மைக்காக நீ தர்ம பிரச்சாரத்தை கடைபிடின்னு சுவாமி அவருக்கு சொல்றார். சிம்பிளா அன்றையிலிருந்து இவரு சுவாமி சுதா அப்படின்ற கூப்பிட்டப்பட்டார். ஏன்னா என்னுடைய குழந்தையாகி வீடு, இங்க சுதன் அப்படின்னா குழந்தை, மகன் அப்படின்ற பொருள் வரும். சுவாமியின் வாரிசு அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். பாருங்க, ஹரிபாபு என்ற பேர் போயிடுச்சு, இந்த சம்சாரத்துல ஒரு பகுதியான அந்த பேர் போயிடுச்சு. இப்போ சுவாமி குழந்தையாக மாறிட்டார், பேரும் மாறிடுச்சு, எண்ணங்கள் மாறிடுச்சு, பாவனைகள் மாறிடுச்சு. அது புது ஒரு வாழ்க்கை அவர் தொடங்குறார். இந்த பாதுகைகளை கொண்டு சென்று மும்பைக்கு கிளம்பிட்டார் அவர்.
தன் வீட்டுக்குள்ள இருக்கின்ற எல்லாத்தையும் கடைசியில தன் மனைவி கழுத்துல இருக்கிற தாலி கூட பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்துட்டார். மனைவிக்கு ஒரு வெள்ளை புடவையும் ஒரு வீணையையும் கொடுத்துட்டு, நீயும் கடவுள் சேவைக்கு அங்கிதமாகணும் அப்படின்ட்டு சொல்றார். நம்ம ஆக்சுவலா இந்த வெள்ளை புடவைன்றது அது அணிந்து யாராச்சும் வந்து ஒரு அபசகுணமாக எண்ணுவோம். ஆக்சுவலா ஒயிட் நிறம் ஒரு தூய்மை. அவர் எதுக்கு கொடுத்தாரு? கணவன் இல்லைன்னு சொல்லி எண்ணத்துல கொடுக்கல. இனி தூய்மையான பாவனைகளோட தூய்மையான வாழ்க்கைக்காக நீ போராடு அப்படின்ற எண்ணத்தோட அவரு கொடுத்தார். அவர் வந்து காமாரிபூர், சிர்சான், அஹ்மத் நகர், பூனா, வசை, ரத்னகிரி, சிப்லம் என்ற நகரங்களில் வந்து மடங்களை ஸ்தாபித்தார். அதாவது அந்த சத்சங்க மந்திரங்களை வந்து தொடங்கினார். சுவாமி சுத்தனாக மாறிய ஹரிபாபு ஒரு வருஷத்துல 3 முறை சுவாமி தரிசனம் செஞ்சுட்டே வந்தார். அக்கல்கோட்டுக்கு வருவாரா மும்பையில இருந்து. ஒரு நாள் முரளிதரனின் ஆலயத்தில் வந்து சுவாமி சுத்தன் வந்து அனுஷ்டானம் பண்ணிட்டே இருந்தார். இந்த அனுஷ்டானம் இதெல்லாமே நம்ம கேட்கிற வார்த்தைகள் தான். அனுஷ்டானம் அப்படின்னா சிம்பிளா சொல்லிக்கிறோம்னா, நாம் எந்த நல்ல விஷயத்தை படிப்போமோ, கேட்போமோ, அது உட்கிரகிப்போமோ, முழுமையான பொருள் தெரிஞ்சு போமோ, அது கடைபிடிப்பது தான் அனுஷ்டானம் என்று சொல்றாங்க. சொல்றது இல்ல, சொல்றது எல்லாரும் சொல்லிடுவாங்க, மிக அழகாக சொல்லுவாங்க. பகவத்கீதையை கிருஷ்ணரை விட அழகா சொல்றதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. அப்படியே மெய் மறந்துருவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்காங்க. ஆனா அந்த சொன்னது கடைபிடிக்கிறவங்க தான். சொல்றது ஆக்சுவலா சொல்றது ரொம்ப ஈஸியா, கேட்கறது தான் கஷ்டம். எல்லாம் அழகா சொல்லிடுவோம் எல்லா விஷயத்தையும். கேட்கறதுக்கு ஏன் கஷ்டமா இருக்குன்னா, நீ கேட்டன்னா உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். தெரிஞ்ச விஷயத்த நீ வந்து அன்றாட வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது கஷ்டத்தினால யாரும் சத்சங்கம் கூட கேட்க மாட்டோம். தெரியாதுன்ற ஒரு வார்த்தை ரொம்ப ஈஸியான வார்த்தை. எந்த ஒரு சூழ்நிலையில இருந்து தப்பிக்கலாம் அந்த வார்த்தையை வச்சு. ஆனா கடவுள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது இல்லையா? பகவத்கீதை யார் வேணாலும் சொல்லலாம். ஆனா அதுல சமாதானம் படாத நிலையில், திருப்தி அடையாத நிலையில் விஸ்வரூப சாட்சா்காரம் கொடுத்தாரே கிருஷ்ணர், அது கொடுப்பவர் தான் ஆச்சாரியன், உண்மையான ஆச்சாரியன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எல்லா விஷயத்தையும் கடைபிடிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால அது வந்து படிச்சோ கேட்டோ தெரிஞ்சுக்கிட்டோம். அத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும், மனனம் செய்யணும், ஆழமா சிந்திக்கணும், அதுல என்ன பொருள் இருக்கோ கிரகிக்கணும், கிரகிச்சது வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் நாம் அனுஷ்டானம் பண்றோம் என்று பொருள். அதுதான் அனுஷ்டானத்துக்கான பொருள். சிம்பிளா சொன்ன ஸ்வதர்மத்தை கடைபிடிப்பது. இது தவம் பண்றதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். சரி, நாம பெண்கள் தானே, நமக்கு வீட்டு வேலை தானே, இது என்ன அப்படின்னு நினைக்க வேண்டாம். வெங்கமாம்பா யாரு? கார்கி அவங்க யாரு? ஆண்டாள் யாரு? ஔவையார், காரைக்கால் அம்மையார், எத்தனை பேர் நாயன்மார்கள்? 4 பேருக்கு மேல பெண்கள் இருக்காங்க. சாதிக்க முடியாது எதுவுமே இல்லையே. தபம் போன்றதா அனுஷ்டானம் என்ற ஒரு விஷயம். சரி, இவர் என்ன பண்றாரு? சுவாமி சுதா முரளிதரனின் ஆலயத்தில் அனுஷ்டானம் பண்ணிட்டே வரார். துவாரகநாத் என்ற ஒரு வக்கீல் வந்து சுவாமி சமர்தாவர் அக்கல்கோட் மகாராஜா வந்து தரிசனம் பண்றதுக்கு வர்றார். வந்து அவருக்கு ஹாரத்தையும் கொடுத்தார். அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த சுவாமி ஷட்டனா எந்திரிச்சு உட்கார்ந்து, என்னுடைய ஹனுமானை விட்டுட்டு இருட்டுல விட்டுட்டு கோரிக்கைகள் வேண்டதுக்காக நீ இங்க வந்துட்டியா அப்படின்னு திட்டுறாரா. போ, முதல்ல அந்த விஷயத்த பாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த லாயருக்கு ஒன்னும் விளங்கல, என்ன பண்றது தெரியல.
சரி, அப்படி என்ன பண்ணார் அவரு? புரியலன்னு சொல்லிட்டு, நானா இருந்தா எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லலன்ட்டு கிளம்பி வந்திருப்பேன், தரிசனம் பண்ணிட்டோமேன்ட்டு. அங்க இருக்கிற சுவாமியின் சேவர்கள்கிட்ட கேட்கிறாரு. முரளிதரன் ஆலயத்துக்கு கொண்டு போறாங்க, அங்க ஒருத்தர் இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இருட்டு, அந்த இருட்டுக்குள்ள பார்த்தா சுவாமி சுத்தர் அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்கிறார். அப்பத்துல இருந்து சுவாமி தரிசனத்துக்கு போறதுக்கு முன்னாடியே துவாரகநாத் சுவாமி சுத்த அனுஷ்டானம் பண்ற அந்த இடத்துல ஒரு விளக்கு ஏற்றிட்டு போவாராம். இங்க பாருங்க, ஏன் சுவாமி சுத்தன் அங்க இருக்கிறான்னு சொல்லலாம், ஹரிபாபு அங்க இருக்கிறான்னு சொல்லலாம், ஹனுமான் என்னுடைய ஹனுமான் அப்படின்னு சொன்னாரு. எதுக்கு? சரி, ஹனுமானின் விசேஷ குணம் என்ன? சரணாகதி, எதிர்பார்ப்பின்றி சேவை, தாசிய பக்தி. நான், இந்த தேகம், இந்த உயிர் உங்களுக்கு தான், உங்களுடைய சேவைக்குதான் என்ற தாசியம், எதுவுமே எதிர்பார்க்காத அந்த தாசியம். பாருங்க, ராமருக்கு சுக்ரீவனை அறிமுகப்படுத்தினார். ஏதாவது வேண்டிட்டா அதுக்கு பின்னணி அவருடைய சுயநலம் ஏதாவது இருக்கா? லக்ஷ்மணருக்காக சஞ்சீவினி மலையை கொண்டு வந்தார், அதுல இருக்கா? சீதாதேவியை தேடுவதற்காக சமுத்திரத்தையே தாண்டி போனார், ஏதாவது அவருக்கு பர்சனலா லாபம் இருக்கா? கடைசி காலத்துல பரதன் அக்னி பிரவேசத்துக்கு கிளம்புறாரு. ஏன்னா 14 இயர்ஸ்ல அண்ணன் திரும்பி வரல, நீ வரலன்னா நான் அக்னி பிரவேசம் பண்றேன்னு சொல்லிட்டாரு முன்னாடியே. ராமர் கூப்பிட்டார், என்ன இவர் வாயு வேகத்துல போவார் இல்லையா, அதனால கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டு நீ போயிட்டு நான் வரேன்ட்டு என் தம்பி கிட்ட சொல்லப்பா அப்படின்னு சொல்றார். வரார், இவர் எல்லாமே ரெடி பண்ணிட்டு அங்க அக்னி பிரவேசம் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு குதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். உடனே வரார், ஐயா நீங்க உயிர் தியாகம் பண்ணணும்னு இல்ல, என்ன உங்க அண்ணன் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறார். அது அவருக்கு அங்க ஏதாவது வேண்டி செஞ்சாரா? ஆசை இருக்கா? அந்த எதிர்பார்ப்பின்றி செய்கின்ற சேவைதான் சேவை. இங்க ஹரிபாபு கூட நிறைய செல்வம் பெறணும், லாபம் பெறணும், ஆசி பெறணும் அப்படின்னு தான் வந்தார். ஆனா ஒரே ஒரு பார்வை, ஒரே ஒரு வார்த்தை, சமாதி நிலையை அடைஞ்சார். உடனே சுவாமி கிட்ட வந்துட்டார். பாமரன் தானே, அது வரைக்கும் பாமரன் தானே, எப்படி அவ்வளவு அனுகிரகம் கிடைச்சது? அதுதான் தத்தாவதாரத்தின் மகிமை. இந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ற ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவர் 3 இல்ல 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு வருவாராம். இங்க கொஞ்ச நாள் இது பண்ணிட்டு மும்பைக்கு போயிடுவார், சாதனை பண்ணிட்டு மும்பைக்கு போயிடுவார். ஒரு வாட்டி இதே மாதிரி தரிசனத்துக்கு அவர் வராரு. அப்போ சுவாமி அவர்கிட்ட சொல்றாராம், நான் கூடிய சீக்கிரத்துல இந்த அவதார சமாப்தி பண்ண போறேன், அதாவது நான் மகா சமாதி அடைய போறேன்ட்டு சுவாமி அவருக்கு சொல்றார். நீ என்னுடைய காரியத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்றார். அது கேட்ட சுவாமி சுதன் அப்படியே நடுநடுங்கி போயிட்டாராம். மும்பைக்கு வந்துட்டார். திரும்பி அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. சுவாமி விட முன்பாக நான் இந்த தேகத்தை விட வேண்டும் என்ற முடிவு எடுக்கிறார். அதுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய தேகத்தை அப்படி டல்லாகிற மாதிரி முயற்சியும் செய்யறாரு. திட்டமான ஒரு சங்கல்பம் அவருக்கு. உடனே நோயும் வந்துச்சு. இது தெரிஞ்சுக்கிட்ட சுவாமி இந்த வார்த்தைய கேட்டு தெரிஞ்சுப்பார். உடனே ஸ்ரீபாத பட், கிஷ்டப்பா என்ற பக்தர்களை கூப்பிட்டு, நீங்க மும்பைக்கு போயிட்டு சுவாமி சுத்தனை இங்க அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றார். ஆனா சுவாமி சுத்தன் வரவே இல்லை. இங்க நமக்கு தோணும், குரு ஆக்ஞையை மீறிட்டாரே அப்படின்னுட்டு. சுவாமி சுத்தனுக்கு வந்தா என்ன நடக்கும் தெரியும். சுவாமி ஏதோ ஒரு மாயாஜாலம் பேசிட்டு நீ இருக்கணும்னு சொல்லிட்டு அவரை காப்பாத்தி விட்டுருவார். அது அவருக்கு வேண்டாம்.
தன் தந்தையின் நிர்யாணம் அவர் பார்க்க விரும்பல. அவரு வரமாட்டார். கட்டாயப்படுத்தாச்சு கூட்டிட்டு வர சொல்லிதான் சுவாமி அனுப்பிச்சிருப்பார். ஆனா அவர் கேட்கவே மாட்டார். அப்படியே அமைதியா இருந்துடுறார். இவங்க வேற வழி இல்லாம வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா சரி அவன் வரலன்னா அவனுடைய வீட்டை நான் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு பிறங்கி இருக்கும், பீரங்கி, அதை கூட ரெடி பண்ணிட்டாராம். வீடை அழிச்சிடுறேன்னு சொன்னார். என்ன மும்பையில் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற மடத்தை சொன்னாரா? இல்ல, இந்த தேகம்தான் ரெண்டல் ஹவுஸ், இது அழிச்சிடுறேன்ட்டு அவர் சொல்றார். நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு இது வேண்டாம், அவ்வளவுதானே, அழிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அழிச்சிட்டு அந்த பிறங்கி கூட வெடிச்சாராம். அதுக்கு பிறகு அவங்க அம்மா வராங்க. அம்மா இல்ல, சுவாமியுடைய லீலைகள் எத்தனை பார்த்திருந்தாலும் என்ன செஞ்சாலும் ஒரு மகனை இழந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு கஷ்டம். கரெக்டா சுவாமி சித்தா உயிர் விடுற நேரத்துக்கு இங்க அக்கல்கோட் மகாராஜ் கைகளை தலைக்கு இப்ப தலைமையில வச்சுப்போம் இல்லையா, எப்படி அப்படி வச்சுட்டு சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தாராம். தள்ளி கக்குபாய் அந்த அம்மாவும் சுவாமி கிட்ட இருக்கிறாங்க, ரொம்ப அழறாங்க. நீ கவலைப்படாத, அவன் உனக்கு எப்படி மகனோ எனக்கும் அப்படிதான், அதனால நீ கவலைப்படாத, என்னையே உன் குழந்தையாக என்னன்னு சொல்றாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த சுவாமி என்ன உன் குழந்தையாக என்னன்னு சொல்றாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கிறாங்க அந்த அம்மா. அப்ப சொல்றாரா, சந்தேகம் வேண்டாம், ஒரு நல்ல நிலைக்கு தான் நான் அமைச்சிருக்கிறேன், என்னுடைய வார்த்தையை நீ நம்பு, என்னுடைய பேச்சை நீ நம்பு அப்படின்னு சொல்றார். எவ்வளவுதான் இருந்தாலும் மகனை இழந்துட்டாங்கல்ல, ஏதோ ஒரு கஷ்டம் சோகம் இருக்கும். ஏன்னா உடனே சுவாமியே என் மகன் அப்படி சொன்னா எவ்வளவு பாக்கியம், இப்படி சிந்திக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் தானே. அவ்வளவு வளர்ந்து வந்துட்ட மகனை இல்ல. உடனே அந்த சுவாமி சுதா நிறைய மடங்கள் ஸ்தாபித்தார் இல்லையா, அதுக்கு யார அதிபதியாக, அதாவது பீடாதிபதி பண்ணுவாங்கல்ல, அப்படி பண்றது யார அங்க உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் சுவாமி கிட்ட கேட்டுட்டே இருக்கிறாங்க. சுவாமி எதுவுமே சொல்லல. சில நாட்களுக்கு கக்குபாயை பாக்குறதுக்கு, ஏன்னா கக்குபாயன் தான் அவங்க தாயார், அவங்க இங்கே இருந்துருவாங்க மடத்துல, அவங்கள பாக்குறதுக்காக 8 வயசு மகன், அதாவது அந்த அம்மாவோட 2வது குழந்தை, 8 வயசு மகன் வரார், அக்கல்கோட்டுக்கு வராரு. அம்மாவோட சேர்ந்து சுவாமி தரிசனத்துக்கு அவரும் வரார். சுவாமி அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம். சிரிக்க ஆரம்பிச்சுட்டு, நீ இவரை கூட்டிட்டு போயிட்டு அந்த மடத்துக்கு அதிபதியாக்கி விடு அப்படின்னு சொல்றார். உடனே அந்த குழந்தைக்கு சன்னியாசி தீட்சை கூட கொடுக்குறாரு. கக்குபாய்க்கு ஒரே பயம், ஐயோ ஒரு மகன் தான் வந்தாரு, இவர் தீட்சை கொடுத்தாரு, அவன் போயிட்டானே, இருக்கிறது இவன் ஒருத்தன், இவனையும் இந்த மாதிரி பண்ணிடுறாரு, இவனுக்கும் ஏன் தீட்சை கொடுக்குறாரு அப்படின்னுட்டு அந்த குழந்தை, எனக்கு தீட்சை வேணாம், எது வேணாம், நீ போயா அப்படின்றாரு. 8 வயசு குழந்தை, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் அடம் பிடிக்கிறாரு, அவங்க அம்மாவும் அடம் பிடிக்கிறாங்க, வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு. மும்பைக்கும் போயிடுவாங்க, எங்களுக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு. சுவாமி கேட்கல. இந்த அவருக்கு இந்த புலி தோல் அதை கொடுத்துட்டு இதுக்கு மேல நிக்க வைப்பாரு, ஒரு மாலையை கழுத்துல போட்டுருவாரு, அவருடைய பாதுகைகள் தலைமையில வைப்பாரு, அதாவது இதெல்லாமே கொடுப்பாரு, இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து மும்பைக்கு அனுப்புவார். இதெல்லாமே சுவாமி சந்நிதியிலேயே நடந்துரும். சுவாமியும் போவாரு, சுவாமி சந்நிதியிலேயே மும்பையில இது நடந்துட்டு இருக்கு. அந்த நடக்கிற நேரத்துல சுவாமி வெஞ்சாமரத்தை கையில பிடிச்சு அந்த குழந்தைக்கு வீசிட்டே இருக்கிறாராம். பாருங்க, 8 வயசு குழந்தைக்கு அவர் சொல்லலாமே, எத்தனை பக்தர்கள் இருக்கிறாங்க, இதே கொஞ்சம் வீசிட்டே இருங்க அவனுக்கு அப்படின்னு சொல்லலாமே, அவரே சுயமா அது பண்றாரு. உடனே அவ்வளோ நேரம் அழுதுட்டே இருந்த
அந்த அம்மா கூட ஒரு நொடி அழுகையை நிறுத்திட்டு, சுவாமி, உங்க பாதங்கள்கிட்ட நிக்கிறதுக்கு கூட அவனுக்கு தகுதி இல்லை, அப்படியேப்பட்டவனுக்கு நீங்க என்ன இந்த சேவை பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா பையனுக்கு சன்னியாசம் கொடுக்கும் போது அவங்களால பார்க்க முடியாது, திருப்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சுவாமி சொல்றாரு, இவ்வளவு நல்லது நடந்துட்டே இருந்தாலும் உன்னால பார்க்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுதா வெளியே கொண்டு போயிட்டு ரூம்ல வச்சு பூட்டிடுங்க அப்படின்னு வேற சொல்றார். இங்க சுவாமி சுதர் அவரு அந்த வீட்டுல இருந்து நானே அந்த வீட்டை நாசனமாக்கிடுறேன்னு சொன்னார். அப்படின்னு நான் இந்த தேகத்தை இல்லாம ஆக்கிடுறேன், அவருக்கு நல்ல நிலையை கொடுத்தேன் அப்படின்னுட்டு உறுதி கொடுத்திருக்கிறாரு. இந்த வார்த்தை நாம் அனைவரும் ஷிரடி சாய்நாதர் சரித்திரத்திலையும் பார்த்திருக்கிறோம். சாய் சந்நிதியில வரும், என்னுடைய குரு இதுல இருந்து என்ன வந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு, வேறுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இங்க அண்ணன் ஸ்தாபித்த அந்த மடத்துக்கு தம்பி அதிபதியானார். இங்க எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா, இந்த சடங்கு நடந்து முடியறதுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். அது வரைக்கும் எனக்கு வேண்டாம்னு அழுதுட்டு இருந்த அந்த குழந்தை சுவாமியின் பாதுகைகள் தலையில வச்ச உடனே அப்படியே அமைதியாயிட்டாராம். மனம் ஃபுல்லா மாறிடுச்சான். சுவாமி எதை சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டானா. பாருங்க, ஒரு 8 வயசு குழந்தைக்கும் பரிபூர்ண ஞானம் கொடுக்கிறவர், வல்லமை பெற்றவர் சுவாமி சமர்த்தா. அதாவது தாத்தாவதாரங்களான அனைவரும், ஸ்ரீபாத வல்லபர், நரசிம்ம சரஸ்வதி, மாணிக்க பிரபு மகாராஜ், சாய்நாதர், இவங்க எல்லாருமே செஞ்சிருக்கிறாங்க. தாஜுத்தீன் பாபா எல்லாருமே செஞ்ச விஷயங்கள் நாமும் தூய்மையான இதயத்துடன் பரிபூர்ணமான விசுவாசத்துடன் சரணடைந்தால் நமக்கும் இந்த நிலை கிடைக்கும். மகான்களாக மாற முடியும். இந்த பிரிவில் என்னன்னா இன்னொரு பிரிவில. அதுதான் பாபா அடிக்கடி சொல்லுவாரா, இங்க செல்வம் வந்து அப்படியே கூறாக ராசி ராசிக கொட்டி கிடக்கு, ஆனா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னார். மாஸ்டர் என்ன சொல்றாரு, பாயசம் வந்து இருக்க தெரிஞ்சவங்க எடுத்துப்பாங்க, மற்றவங்க ஈக்களுக்கோ எறும்புக்கோ விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரும் சொல்லியிருக்கிறார். நாம் வந்து எந்த ஒரு விஷயத்திலையுமே ஆசை இல்லாமல் ஏதோ வாழ்றோம் அப்படின்ற ஒரு வெறுப்பு, டல்லா இருக்கிறது, உற்சாகத்தை விட்டுட்டு ஏதோ பிறந்ததுக்கு வாழ்றோம் அப்படின்னு இல்லாமல், ஆசை, நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை, பொறுமை, உற்சாகம், இது எல்லாம் வச்சுட்டு முயற்சி பண்ணினால் நமக்கும் இப்பேற்பட்ட நிலை வந்து கிடைக்கும் என்றதுக்கு இதுக்கு மிஞ்சிய உதாரணம் நமக்கு தேவையில்லை. அந்த அம்மா எவ்வளவு அழுதாலும் சுவாமி ஒரு வாட்டி முடிவை எடுத்துட்டாரு, அதை மாற்றத்துக்கு யாராலையும் முடியாது. யோக திருஷ்டியால் அந்த குழந்தைய பார்த்துட்டு அன்பாக அப்படியே பொங்கி வரும் காதலோட அந்த சிறுவனின் தலையை வந்து தடவி கொடுத்துட்டே சுவாமி சொன்னாராம், அஹூபாய் உனக்கு அம்மா கிடையாது, நீ அவளோட மகனும் கிடையாது, நீ முழுமையாக எனக்கு சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு சச்சிதானந்த சுவாமி குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெயர் வைத்து சுவாமி சுதர ஆரம்பித்த அனைத்து மடங்களுக்கும் அவரை மடாதிபதியாக சுவாமி உட்கார வச்சாராம். மகான்களின் குணம், லட்சியம், ஆசை, கொள்கை இது எது அப்படின்னா, சாமானிய மனிதனை அசாமானிய வீரனாகவும், அந்த அசாமானிய மனிதனை மகான்களாகவும், ஒரு மகானை சித்த புருஷனாகவும், அந்த சித்த புருஷனை தெய்வாம்சம் பெற்றவனாகவும் மாற்ற கூடிய
சங்கல்பம் அவர்களது. அதுக்காக தான் இந்த தத்தாவதாரங்கள் எல்லாமே வந்தது, அதுக்காக மட்டும்தான். அந்த திவிலிருந்து இந்த பூமிக்கு வந்தாங்க. சரி, நம்ம இங்க தத்தாவதாரங்கள் எல்லாரையும் நம்ம யாரையும் ஒருத்தர் கூட நம்ம பார்க்கலையே. நம்ம மாஸ்டர் நம்ம பிறந்த வருஷத்துலயும் நம்ம வளர்ந்த வருஷத்துலயும் மாஸ்டர் இருந்திருக்கிறார். நம்மளுடைய வயசுக்கு நாம் அவரை பார்த்து அடையாளம் காணாலும் அவர் நம்மை பார்த்திருக்கிறார். இன்னும் நம்ம கூடியே இருக்கிறார். சத்சங்கத்தின் ரூபமாக எங்க சத்சங்கம் நடந்தாலும் அங்க நான் இருக்கேன் என்று நம்ம கூடயே இருக்கார் நம்ம மாஸ்டர். நமக்கும் இந்த அளவுக்கு நல்ல நிலை என்றது கண்டிப்பாக கிடைக்கும். எப்போ தூய்மையும் முழுமையான விசுவாசம் இருக்கும் பொழுது கண்டிப்பா கிடைக்கும். அதுல சந்தேகம் இல்லை. ஆனா நாம் கடவுளுக்கு அறிமுகமானது அப்படின்னு சொல்லல, கடவுள் நமக்கு அறிமுகமானதுன்னு சொல்லிக்கலாம். இது ஒரு ஆசை, படிக்கல, பயம், அம்மா நமஸ்காரம் பண்ண சொல்றாங்களா, தினமும் நமஸ்காரம் பண்ணிட்டோம். இது வேணும், அவர்கிட்ட கேட்டா கிடைக்கும், கேட்டுட்டோம். ஒரு பகவானின் தன்மையை, சத்குருவின் அன்பை, சத்குருவின் கொள்கையை தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப தாமதம், டிலே ஆயிடுச்சு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கான முயற்சி நம் மூச்சு இருக்கிற வரைக்கும் நாம் செஞ்சுட்டே இருந்தால், முயற்சி செஞ்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்மாலையும் மகன்களாக மாற முடியும். அதுக்கு எப்பவுமே தத்த சாய் மாஸ்டர் ரெடியா, பாண்டுரங்கர் மாதிரி ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தடவி கொடுத்து நம்மளையும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுக்கு நாம் தகுதி பெற வேண்டும். அந்த தகுதியும் அவர்தான் நமக்கு தர வேண்டும். நம் அனைவருக்கும் அவருடைய நல்லாசி எப்பொழுதுமே இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு स्वामी समर्थ अक्कलकोट महाराज की जय. श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्त.